அறிமுகப்படுத்தட்டும். சரி சரி, எல்லோரும் அமைதியாரீங்க. சரி ஃபாரா. அன்பின் உறவுகளே, எந்தன் சொந்தங்களே, இந்நாளில் நான் கூறும் சுவனத்து சோபனமே. அன்பினுக்கும் சலாம் அலைக்கும், ஆசான்களுக்கும் சலாம் அலைக்கும், நண்பர்களுக்கும் சலாம் அலைக்கும், டாரருக்கும் சலாம் அலைக்கும். ஆமாம், ஃபாத்திமா நாயகி தன்னை சந்திக்க வந்தாலே நெத்தியில் முத்தமிட்டு பேசுவார்கள். ஆமாம், அழகுள்ள ஃபாத்திமா, அருமப்பு ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரே, பூமோல் ஃபாத்திமா, அலியார் தங்களுக்கு இணையத்த ஃபாத்திமா. அழகுள்ள ஃபாத்திமா, அருமப்பு ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரே, பூமோல் ஃபாத்திமா, அலியார் தங்களுக்கு இணையத்த ஃபாத்திமா. இன்னைக்குத்தான் சுவர்க்கத்த பெண்களின் தலைவியோர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுமான ஃபாத்திமா அலி அவர்களுடைய சரிதையை பற்றித்தான் சொல்லப் போகிறேன். கண்ணியரே, அன்னையரே, கொஞ்சம் நில்லுங்கள். கண்மணியாம் ஃபாத்திமாவின் சதிரை கேளுங்கள். கண்ணியரே, அன்னையரே, கொஞ்சம் நில்லுங்கள். நம் கண்மணியாம் ஃபாத்திமாவின் சதிரை கேளுங்கள். சொல்ல வந்த செய்தியை சொல்லுங்களே. ஆம், ஃபாத்திமா நாயகின் பாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமாம். உம்மா கதீஜா அலி. ஆமாம். இவர்களுக்கு 5 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆமாம். அப்படியா? எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாமலே போச்சு. ஆமாம் ஃபாரா, நானும் ஃபாத்திமா நாயகியை தவிர அடுத்தவங்கள பத்தி எதுவுமே கேள்விப்பட்டதில்ல. ஃபாத்திமா நாயகிக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தாங்க. ஆமாம். அதுல 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் சின்ன வயசுல மூத்தா போயிட்டாங்க. ஆமாம். ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீயும் சொல்லமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீயும் சொல்லமா? சத்தியம் காத்து நின்ற இதயம் அல்லவா? நல்ல செல்வங்களாம் அன்னை அல்லவா? அருணை அன்னை அல்லவா? ஃபாத்திமா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே தோற்றத்தில் மிக அழகானவராகவும், ஆமாம், நடத்தையிலும் குணத்திலும் நபி அவர்களை பின்பற்றுவர்களாகவும் இருந்தாங்க. ஆமாம். நபி அவர்களிடம் இருந்த பேச்சு முறையை தான் ஃபாத்திமா நாயிடம் இருந்துச்சா? ஆமாம். அதென்ன பழமொழி? அப்படியல்ல அந்த பழமொழி, நூலை போல சேல, தாய போல பிள்ளை. சரி சரி, உங்கள் எல்லா மொழிகளையும் கொஞ்சம் நிப்பாட்டுங்களே, நேரம் போயிட்டே இருக்கு. ஃபாரா, நீ சொல்லு. நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாங்களா? ஆமாம். ஃபாத்திமா நாயகிய தனது ஈரக்குழந்தை என வர்ணிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்கள் யுத்தங்களுக்கு போய் வீடு திரும்பும் போது மஸ்ஜிதுக்கு சென்று தொழுதுவிட்டு முதலில் தனது மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு சென்று விட்டு தான் தனது மனைவிகளுடைய வீடுகளுக்கும் செல்வார்களாம். ஓஹோ. மாதவ தூத முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தான். போதில்லாத முதுமதியனவே குல கொடியாக வளர்ந்தாம். தந்தையின் சொல்லை சிந்தையிலேந்தி சங்கை மலர் மங்கியானாரே. ஆனா ஃபாரா, எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்களோட வாப்பா நான் பெருசாகின பிறகு என்ன முத்தமிட்டதே இல்ல. ஆமாம், இதுதான் இஸ்லாம் சொல்லும் பெற்றோர் பிள்ளைகள் ஒரு முறை. ஆமாம். வாப்பாட முழுமையான வழிகாட்டல்ல வாழும் எந்த பெண் பிள்ளையும் தப்பான உரைமுறைகளை தேடிச் செல்லாது அதுக்குத்தான
அப்படி வாழும்னு எங்கட கண்மணி நாயகம் அவர்களும் அவர்கள் மகள் ஃபாத்திமா நாயகம் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆமாம், கொடையில் சிறந்த பெண் கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாய் புகழ் வர போகும் பூ மலராய் புவேல் போத்தது மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனே உதித்தார் கொடையாய் புகழ் வர போகும் பூ மலராய் புவேல் போத்தது மலரே. ஆனா இன்றைக்கு இப்படி இல்லப்பா, யார் அதிகமா வசதியோடு வாழ்வாங்க என்றுதான் இப்ப சில பெற்றோர்கள் பார்க்கறாங்க. நீன பார்க்கறல்ல புள்ள சந்தோஷமான நீனோடு வாழ யாரும் பார்க்கறல்ல பாரா. ஆமாம் ஃபாரா, இன்னைக்கு யாரும் தீன பார்க்கறதில்ல, தின்னத்தான் பார்க்கறாங்க. இப்படி இல்லாம நாம வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் குர்ஆனையும் சுன்னாவையும் கற்று அதன் வழி நடக்க முயற்சிப்போம். ஆமாம், ஃபாத்திமா நாயகியின் ஃபர்தா வாழ்வை எமது வாழ்வில் எடுத்து நடக்க கருணை செய் இறைவா, கருணை செய்